நான் பாடும் மௌன ராகம் கேட்கவில்லையா? என்னடா குமார் சோகமா பாட்டு பாடுங்கிற? நல்ல பொண்டாட்டி நல்ல புள்ள ஒரு ஒரு நாளும் நெருங்க வேதனையா இருக்குண்ணா. ஏமா தோசை எடுத்துமாமா? உட்காந்துக்கிறேன் உன் பையன் உட்காந்து துணுன்னு தான் இருக்கு. நான் இல்லை நான் சொன்னேன். யோ வாய முடியா? ஏப்பா என்னப்பா அப்பா மரியாதை பேசுற? அட அடபால் மாண்டியா, என் குடும்பத்துல 1000 இருக்கும், அது நேரத்துல நீ கேக்குற? என்னப்பா இப்படி பேசுறான்? அது இதுக்கு மேலேயே பேசும். ஏமா தோசை எடுத்துனே இல்லையா நீ? தோசை 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 இந்த தவா வச்சு என்னடா தோசை சுடுறது? வர தோசை சுட்டு கூட பசி எடுக்குதா? என்ன இல்ல இல்ல தோசை சுட முடியாது. யோ நான் பண்ணி நிக்கிறேன். நீ அவனே பேசுங்க, என்னையா இருக்கிறீங்க? அவன் தின்ன ஆரம்பிச்சானா 20 தோசை தின்றான். இத வச்சு நான் என்ன தயார் சுடுறது? ஏமா தோசை கல்ல சொல்லலன்னா என்ன, அந்த தட்டுல சுட. மேலதான் ஒண்ணு இல்ல பார்த்தா உள்ளே ஒண்ணு இல்லையா மண்டா? நீ ரொம்ப இன்சல் பண்ற, நீ அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. ஏன்னா அவங்ககிட்ட ஏன் வாயை கொடுத்துங்க இருக்க? போனா அவன் வேலையை பாருண்ணா. யோ முதல்ல இந்த தவாக்கு பதில் சொல்லியா? இதுல எப்படி தோசை சுடுறது? தோசை சுடனா இட்லி சுட. ஏன் என்ன தொல்லை குத்துன்னு இருக்கீங்க? இட்லி குண்டான சும்மா விட்டு வச்சிருக்கான் உன் புள்ள. நீச்சல் அடிக்க போறேன்னா நசுக்கி அப்படி கூட நாக்கி வச்சிருக்கான். துபாரு கண்ட முன்னால என்ன அசிங்க பாத்தீங்க? இல்ல நல்லா இல்ல. ஏமா கண்டவனு யார சொல்றான்? நான் அப்பா அவங்க அம்மானாக்கா நீ தான் கண்டவன். என்ன நீங்க என்ன இன்சல்ட் பண்றீங்களா நீங்க? டே மொய் மண்டியா, ஏடா எங்க வீட்டான வந்து கத்திங்க அடிக்கிறா? சும்மாவே அவன் ஏதோ பேசுறான். நோ உங்க வீட்டுல ஒரு 10 தோசை சுட்டுனது கூட நான் அவனுக்கு. நான் கலாயிரியா 10 தோசை எதுக்கு? ஏண்டா 10 வேணாவா? கம்மியா வேணுமா? 10 பத்தாது, ஒரு 21 22 சுட்டுனா சொல்லு. 7 கிலோ மாவு வாங்கணும் அதுக்கு அவங்க. நான் சொல்றபடி கேட்டா உனக்கு 2 தோசை சுட்டுன்னு தரேன். நீ சுட்டு 2 தோசைக்கு நீ சொல்றதுலாம் கேட்கணுமா? சரி என்ன சொல்ல போற சொல்லு. சின்னவங்க பெரியவங்க மரியாதை பேச தெரியணும். அப்புறம் என்ன மாதிரி பெரிய மனுஷங்க வந்தா கை கூப்பி வணக்கம் சொல்லலாம். வணக்கம் சொல்லணுமா? அப்புறம் வீட்டுக்கு வந்தவங்களும் உட்கார வச்சு பேசணும் முதல்ல. சரி அப்புறம் என்ன இது இருந்தா போதும். ஏன்டா பாத்ரூம் பீங்கா மண்டியா, நீ குளிர 2 தோசைக்கு நான் இதெல்லாம் கேட்கணுமா? மெனி புஷ் போட்டுருவேன் போடா. அவங்ககிட்ட வச்சுக்க, நான் மோசமானவனா? மோசமான நிலங்கிட்ட ஏழை விட்டுனியா? உன்னை ஒரு நாள் தலை வச்சு ஐத்திடுறான். இப்பதானப்பா சொன்னேன், பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பா. டேய் அவ்வளவு சொல்றாருல அந்த பெரிய மனுஷன், மரியாதை கொடுறா. ஒரு தோசை சுட்டு தர தெரியல உனக்கு, மரியாதை கொடுக்கணுமா? அப்பா அப்பயே சொன்ன கள்ளிப்பால் 1/4 லிட்டர் வாங்கினாயா ஊத்திரலான்ட்டு, கேட்டியா நீ? என்ன ஜெயிலுக்கு அமுச்சு விட்டு போயிடலான்னு பார்த்தா. வெசுங்க மூஞ்ச பாரு, செம்ம வெசுங்க. இரு உங்களுக்கு ஒரு நாள் வைக்கிறேன் நானு. இது சரிப்பட்டு வராதுப்பா, இது வீட்டுல வச்சிருந்தீங்கன்னு வச்சுக்க உங்களுக்கு ஏதாவது பண்ணிடும்பா. ஏன்னா பயத்தை கலப்புற, போன வேலையை பாருண்ணா. அவ்வளவு சொல்லிங்க நல்லா இருந்தா இல்லையா? சும்மா நின்று கத்து சொல்லுங்கிறா. போயா வர போறவங்கிட்ட இப்படியே பண்ணிருப்பேடா. என்னதான்டா உன் கதை? நான் தான் என் கதைனா பெத்தீங்களா? வேலைக்கு சோத்த போடணும், சோத்த அளவாத்தணும். 1/2 மூட்டை அரிசியை ஒன்னா துண்ணாக்கா 10 லட்சம் வச்சிருந்தா பேங்க்ல. இப்ப பார்த்தா 150 ரூபா தான் இருக்கு. ஆமா ஃபுல் எடுத்து நான் துண்ணு பாரு, பின்னால அதுக்குது அது விட்டியா? நானடா சொல்ல பண்ண கொஞ்சோட லிப்ஸ்டிக்கா மேக்கப் செட்டு தான் வாங்கி போடுவேன். கொஞ்சோண்டு வாங்கி போடியாமா? உன் கண்ணத்துல தேய்ச்சி பாரு, 10 mm பட்டி வரும். ஏ இங்க பாரியா எப்படி பேசுறான் இவன். டேய் கண்ணா, உனக்கு என்னதான்டா வேணும்? ஏன்டா இப்படி பண்ணிருக்க? நானே கேட்க போறேன், எனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வை, நான் பாட்டு என் குடும்பத்தை பாத்துக்கிறேன். கல்யாணமா? என்னடா சொல்ற? ஆமா கல்யாணம் பண்ணிட்டேன்னா வேலைக்கு அனுப்பிச்சு சம்பாதிச்சு வந்து சோறு போடல. பா நாயா புத்தி அது? உன் புத்தி அப்படியே இருக்குதா உன் பிள்ளைக்கு? வேணா டேய் என்ன இன்னொரு வாட்டி வேணும்னு கூப்பிடாத, வேணுன்னு கூப்பிடு. ஹேய், அப்பா வச்ச பேரை மாத்துவே நீ? அதனால அது வேணா எல்லாம் பேணுன்றானுங்கடா. அதுக்காக நான் வச்ச பேரை மாத்துவியா? இவன் சும்மா எதனா பேசி கிடப்பான். நட குடுமையா எங்க போயினுக்குடா? சர்தார் தெருவுல ஒரு ஃபிகர் வந்துக்குதான்டா. அதுவும் கையால என்னடா சொல்றா? நம்ம முன்சாமி தான் சொன்னான், அதான் எப்படி இருக்குதுன்னு போய் பாலன்னு போறேன். அப்படியே சொல்லிட்டா தோயிடு நானும் வந்துடுறேன். இத புடி. ஏய் என்னடா மரியாதை இல்லாம ஏயின்றா? தோசை போடல அப்படிதான் சொல்லுவேன். நான் போய் சத்தா தெரியல அந்த பொண்ணை பார்க்க போறேன். ஏய் என்னடா ஒரு அப்பா குத்துக்கல்லாட்ட உட்கார்ந்து இருக்கேன், என்னடா பேசுற? குத்து கலவை கொண்டு என்ன பிரயோஜனம்? அது எவ்வளவு மிஞ்சின பேச்சு பேசுது பாரு. டேய் உங்க அப்பா உங்க அம்மா தான் திட்டாங்களா, நீ தான் வீட்டுல இருறான். உசார கரெக்ட் பண்ணலான்னு பாக்கிட்டியா? டேய் விட மாட்டேன். நீ போயானே மாமான்னு கட்டி பிடிச்சிக்க போகுது. போடா 150 கிலோ டபரா. நான் சொன்னா ஒன்னும் இல்ல போ. மாவன அந்த பயட்டும் இல்ல நாளைக்கு கைட்டு மெசி போட்டுருவேன். இந்த மாதிரி கல்ல பெத்து போட்டுக்கலாம், உட்காரதுக்கு படுக்கிறதுக்குனாச்சும் உதவும். நடிக்காதடா நாட்டகம் அவருக்கா மாண்டியா. டேய் வாடா போடு போதே. டேய் தோசை கிசன் திருப்பி வந்துட போற. ஆமா இந்த அம்மா போத தோசைக்கு யார் திரும்ப வராங்க? நான் கோயில எதனா போட்டாங்கன்னா துண்ணுகிறேன்.
யோ இவன் போற வேகத்தை பார்த்தா கோயில்ல என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்துட போறாயா? ஏய் இந்த மூஞ்ச எதிர்பார்க்கான் அதான் போயின்னு இருக்க போட்ட விடு. இந்த பார் இந்த தவாவை மாத்தி குடுக்கல உனக்கும் தோசை இல்ல புரியுத? இந்த தவா வச்சு என்ன பண்றது? தோசை வேற இல்லைன்னுச்சு. சரி வெள்ளிங்காச்சும் அடிச்சுன்னு வருவோம். சார் எங்க சார் உங்க பொண்ணை காமிங்க சார். நான் உங்க வீட்டுக்கு தண்ணி ஆயத்துன்னு வரேன் சார். சார் உங்க பொண்ணு பிஸ்கட் வாங்கி வந்துக்கிறேன். சார் நான் பால்லாம் வாங்கி வந்துக்கிறேன் சார். சார் நான் குண்டாலாம் வாங்கி வந்துக்கிறேன் சார். ஏன்ப்பா அவசரப்படுறீங்க? இருங்க, பொண்ணு என்னப்பா வந்து அது ரெடியா இருக்குதுண்ணா. சொன்னியா இல்லையா? நிறைய பேர் வெளியே வெயிட் பண்றாங்கன்னு சொல்லிக்கிறேண்ணா, ஒரு ஆளை அனுப்ப சொல்லிச்சு. அப்படியே சொல்லிச்சு. ஆமாண்ணா. எல்லாம் சரி, லைன் இல்லைங்க. லைன் லைன் லைன். முன்னாள் வரேன். ஏய் நான் தான்டா முன்னால வந்தேன். ஏய் நான் முன்னாடி வந்தேன்டா. என்னடா லைன் கட்டி நின்னுங்கிறாங்க? லைன் மட்டுமா நிக்கிறாங்க, கையில பேர் குடமா பால் பாக்கெட் வச்சு நின்னுக்கிறாங்க. என்னடா நடக்குதுங்க? ஏய் லைன்ல நில்லுங்க. ஏன்பா லைன்ல இல்ல, நீ மட்டும் ஏன் தனியா நிக்கிற? அது இருக்குடா, இங்க என்ன நடக்குது? என் பொண்ணுகிட்ட பேசுறதுக்கு எல்லாம் லைன்ல நிக்கிறானுங்க. பொண்ணு அவ்வளவு அழகா இருக்கான். பேசி நிற்காத வந்துடுறா, என்ன வந்துட போறாங்க. இந்தாப்பா கோடம். சரி ஓரமா போய் நில்லுப்பா. இந்தாப்பா பிஸ்கெட். சரி ஓரமா போய் நில்லுப்பா. இந்தப்பா பால் பாக்கெட்டு. சரி ஓரமா போய் நில்லுப்பா. இந்தாப்பா குண்டா. சரி ஓரமா போய் நில்லுப்பா. டேய் அவங்க கிட்ட குடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லையா? கும்னு நான் பாத்துக்கிறேன். வணக்கம். வணக்கம்லாம் இருக்கட்டும், என் பொண்ணுகிட்ட பேச உங்ககிட்ட என்ன இருக்குது? அதுகிட்ட பேசும்போது தரேன், கூப்பிடான். நாங்களா குடம் பால் பாக்கெட்டு குண்டா பிஸ்கட்லாம் தந்தோம். நீ நான் தர போறா? ஏன்பா அவன் தரேன்ட்டால, நீ கம்னுரு. என் பொண்ணு கூட போறேன், எல்லாம் ரெடியா இருக்கீங்களா? ரெடி ரெடி ரெடி. அம்மா குடம் குத்தவர் வந்துக்கிறாரு, பால் பாக்கெட் குத்தவர் வந்துக்கிறாரு, பிஸ்கட் குத்தவர் வந்துக்கிறாரு. குண்டா குத்த என்ன விட்டா? குண்டா குத்தவர் வந்திருக்காரு. வாமா சோக்கு சுந்தரி. சோக்கு சுந்தரியா? டேய் பேர் நல்லா இருக்குதுல்ல? பயங்கரமா இருக்குதா? வாமா சோக்கு சுந்தரி. என்னடா இது மூஞ்சியா? போப்பா நீ ஆடு. அப்படியே விட்டுனா சோம்பு அப்படி மண்டை கைட்டிக்கும். இது பொண்ணாடா இது? டேய் வாடா வந்து ஆடுறான். ஏய் 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 மனுஷன் செல்ல மாறாங்க. டேய் 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 ஏன் டான்ஸ் நிறுத்துனா? நீ ஒரு மூஞ்சி, உன்னை பார்த்துக்கு தோசை கூட துண்ணாம வந்தேன். நாடி மூஞ்சி இது. இங்க பாருப்பா, உனக்கு பிடிக்கலன்னா நீ போ. நாங்க சோக்கு சுந்தரி கூட டான்ஸ் ஆடுறோம், கெடுக்காத. கர்ம. டேய் நீ வரலையா? டேய் நான் இது கூட டான்ஸ் ஆட போறேன். எட்டி அப்படி விடுப்பு மேல விடுறேன். இதுல வேற இவன் அப்பன் ஷார்ட் மியூசிக். தம்பி நம்மளும் ஆடலாமா? போனா சரியா?